நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், திருநித்தி இர்வின் மன்மதன் ஆண்மலை பாற்றிக்காகவும், சில்வை அம்மாள், அல்போன்சா, லியாண்டர், எலிசபெத், லெசோன் மரி, பிரான்ஸ் அன்துவானத் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அபரகாம் மர்ஷேல் நேவிஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிய ஜான் மங்களமேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், பிரான்சிஸ், ஆரோக்கியசாமி, ஜாந்தார், இன்யாசி, ஜெயமரி, ரோஸ் மத்தியாஸ் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அன்துவான் பிரான்ஸ்வா, லாசர் ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிகுவார், விடியலில் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அருள் சகோதரி பெலிக்ஸி இறைவனுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் நலன்களுக்காகவும், ராயர் ஆண்மலை பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தவ செயல்கள் உம்மை நோக்கிய வண்ணம் இருக்கவும் அவற்றை நாங்கள் தொடர்ந்து ஆற்றவும் எங்களுக்கு உதவியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எப்பொழுதும் உம்மிடமிருந்து தொடங்கும் எங்கள் செயல்கள் அனைத்தும் உம் வழியாகவே நிறைவு பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ, இன்று நான் ஆசியையும் சாபத்தையும் உங்களுக்கு முன் வைக்கிறேன். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை வார்த்தைகள் 15-20 வரை. மோசே மக்களை பார்த்து கூறியது: இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரையே பின்பற்றி அவரது வழியில் நட. அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பலுகுவாய். நீ உடமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவி கொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவி கொடு. அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உனது நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 1, 1-4 மற்றும் 6 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர்,
பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரும் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்துக்கு ஒப்பாவர். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுபவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை, அவர்கள் காற்றடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 9 இறை வார்த்தைகள் 22 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமானது மோய்சன் ஆற்றிய ஒரு மறையுரை. எப்போ அந்த மறையுரையை கொடுத்தாருன்னா, மக்கள் எல்லாரும் பலஸ்தீன் நாட்டுக்குள்ளே போக போகிறாங்க. அந்த சமயத்தில் அவருக்காக கொடுக்கின்ற அறிவுரை என்ன? அந்த அறிவுரை, ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி கொடுத்தார். 2 வாக்குறுதி. ஒன்று மக்கள் தொகை கொடுப்பேன், மற்றொன்று ஒரு நாட்டை கொடுப்பேன். 2ம் நிறைவேறியது. எகிப்திலிருந்து 6 லட்சம் மக்களாக இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்திற்கு வந்தார்கள்.
40 ஆண்டுகள் உருவாக்கப்பட்டார்கள். பின்னர் பலஸ்தீன் நாட்டை உரிமையாக்கி கொள்ளப் போகின்றார்கள். கொடுத்த வாக்குறுதியில் மக்களை நாம் பெருகியது. அடுத்தது அவர்கள் பலஸ்தீன் நாட்டை தன்னுடைய சொந்தமாக உரிமையாக்கி கொள்ளப் போகின்றார்கள். ஜோஷுவா தலைமையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறும். ஜோஷுவா பலஸ்தீன் நாட்டை வென்று மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார். ஆகவே இப்படி பலஸ்தீன் நாட்டை சொந்த நாடாக இஸ்ராயல் மக்கள் உரிமையாக்கி கொள்ளப் போகிறார்கள். அப்படி பூமுன் அவர்களுக்கு மோய்சன் முன்னதாகவே அறிவுரை சொல்லுகின்றார். இது கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேறியது. மக்களிடமும் உங்களுக்கு என்று ஒரு நாடும் கடவுள் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த நாட்டிலே நீங்கள் வாழப்போதா என்றால் எப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்வு? ஆகவே வாழ்வையும் சாவையும் உங்களுக்கு கொடுக்கின்றேன். கடவுளுடைய கட்டளையா அல்லது பேயினுடைய ஆராதனையா? எதை நீங்கள் தேர்ந்து கொள்ளப் போகின்றீர்கள்? வாழ்வா சாவா? நன்மையா தீமையா? கடவுளா சிலை வழிபாடா? ஆகவே அவர்கள் பலஸ்தீன் நாட்டில் சென்ற பின் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இரண்டையும் சுட்டி காட்டுகிறார் மோயிசன். நன்மை தீமையும் சுட்டி காட்டுகின்றார், கடவுளையும் சிலையும் சொல்லுகின்றார், வாழ்வையும் சாவையும் கொடுக்கின்றார். ஆகவே இனிமே அவர்கள் பலஸ்தீன் நாட்டில் சென்ற பின் சொந்த நாடு, சொந்த இனம், அவர்களுக்கென்று வாழ்க்கை, அவர்களுக்கென்று ஆலயம், அரசன், வழிபாடு இவைகளெல்லாம் கொடுக்கப்பட போகின்றது. அதற்கு ஏற்றார் போன்று அவர்கள் வாழ வேண்டும் என்று மோய்சன் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதே அடிப்படையில் தான் நம்முடைய ஆண்டவர் அவர் விண்ணிலிருந்து மனிதனாக தோன்றிய பொழுது மனிதர்கள் விண்ணிற்கு செல்ல வேண்டும் என்றால் எத்தகைய ஒரு மனநிலையில் இருக்க வேண்டும்? விண்ணை அடைய வேண்டும் என்றால் இயேசு காட்டிய அந்த வழிதான். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பாடுகள், மரணம், உயிர் பெற்ற அந்த நிகழ்ச்சியை வைத்து தான் விண்ணகத்தை வென்றார். அழகையானது எத்தனையோ சோதனை கொடுத்தது. உணவளிப்பதோ மற்ற புதுமைகளை செய்வதோ வல்லமையெல்லாம் காட்டி அவரை ஏமாற்றியது. ஆனால் ஆண்டவர் தேர்ந்து கொண்ட வழி, தந்தை காட்டிய அந்த வழிதான் சிலுவை பாதை. இதையே தான் நமக்கு பாதையாக ஆண்டவர் சொல்லுகின்றார். அவரை பின்பற்றுகின்றவர்கள் இயேசுவோடு சேர்ந்து விண்ணகத்தை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால், விண்ணக நாட்டை நம்முடைய சொந்த நாடாக நாம் அடைய வேண்டும் என்றால் இயேசு காட்டிய அந்த பாதையில் தான் நாம் செல்ல வேண்டும். அழகை காட்டுகின்ற வழியில் நாம் செல்லாமல் ஆண்டவர் காட்டிய என்னை பின் செல்ல விரும்புகின்றவன் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்றட்டும் என்று காட்டினார். ஆகவே அன்பார்ந்தவர்கள், இந்த 40 நாளுடைய பயணமானது சிலுவை பயணம். எல்லாவற்றையும் இயேசுவினுடைய பாதையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அவர் கூறியது போன்று அவர் காட்டிய அந்த அன்பின் பாதை தன்னுடைய பாடுகள், மரணம் என்பது. ஆகவே இந்த அன்பை நாம் இந்த 40 நாட்களிலே தியானிக்க வேண்டும். என் அன்பை நீங்கள் மறந்து விடுவீர்களோ என்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்து இந்த 40 நாளும் நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். ஆமென். தாராள மனதை தந்தேனையா, உன் தாழ்பதம் பணிந்து தொழுகின்றே. தாராள மனதை தந்தேனையா, உன் தாழ்பதம் பணிந்து தொழுகின்றே. உந்தன் வாழ்வில் நாளும் பயணங்கள் தொடர்ந்து, உந்தன் வாழ்வில் நாளும் பயணங்கள் தொடர்ந்து நிறைவாழ்வை தாண்டோர்க்கு தருவேனையா. தந்தே தந்தே நிறைவா, என்னை தந்தே தந்தே தலைவா. உடல் பொருளாவி அனைத்தையுமே, என் சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே தந்தே தந்தே நிறைவா, என்னை தந்தே தந்தே தலைவா. சாதி மத வேதங்கள் அகன்றிடவே நான் என்னை முழுவதும் தருகின்றேன். சாதி மத வேதங்கள் அகன்றிடவே நான் என்னை முழுவதும் தருகின்றேன். இறையரசு மலர்ந்திட மனிதமும் வளர்ந்திட
இறையரசு மலர்ந்திட மனிதமும் வளர்ந்திட என் வாழ்வை உன் வாழ்வில் இணைப்பேனையா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய ஆணை பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித விடத்தின் திருமுன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியருளோமை வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை அளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுலமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவலும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இழப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பொங்கலும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வியல் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் சொல்வோம். தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவரின் செம்மறிவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன், எனது ஆன்மா நலமடையும். எந்த நண்பு தேவன் என்னில் வந்து சேர்ந்து உறவாடும் நேரம் இது. திருவிருந்து தினம் வரவே வாழும் தெய்வமே, தினம் வாழும் தெய்வமே, என்னில் என்றும் வாழும் தெய்வமே, என்னில் அருள் வருக, நிறையருள் தருக, உந்தன் அன்பு என்னில் என்றும் வாழவே, நீதம் நீதமாய் புதுவிதமாய் தினம் தினம் மலர்ந்திட வரம் தருவார், நீதம் நீதமாய் புதுவிதமாய் தினம் தினம் மலர்ந்திட வரம் தருவார். எந்த நண்பு தேவன் என்னில் வந்து சேர்ந்து உறவாடும் நேரம் இது. திருவிருந்து தினம் வரவே வாழும் தெய்வமே, தினம் வாழும் தெய்வமே, செங்கடலின் நீரை பாதையாக, பாதையிலே ஜீவனுக்கு உணவாக, எரியும் வெயிலிலே நிழலாக, சத்திய தேவனை வழியாக, செங்கடலின் நீரை பாதையாக, பாலையிலே ஜீவனுக்கு உணவாக, எரியும் வெயிலிலே நிழலாக, சத்திய தேவனை வழியாக, பகலின் மீது கூடாக, எரியும் புதரில் ஒளியாக, இஸ்ராயேல் என்றும் உயிர் வாழவே நிரந்தரமாக நீர் வந்தீர், என்னில் நிரந்தரமாக நீர் வந்தீர். எந்த நண்பு தேவன் என்னில் வந்து சேர்ந்து உறவாடும் நேரம் இது. திருவிருந்து தினம் வரவே வாழும் தெய்வமே, தினம் வாழும் தெய்வமே, எந்த நண்பு தேவன் என்னில் வந்து சேர்ந்து உறவாடும் நேரம் இது. திருவிருந்து தினம் வரவே வாழும் தெய்வமே, தினம் வாழும் தெய்வமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் ரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும்,
பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீரம் உம்மை வாழ்கவே வருக என்றன்போடு என்னை ஏவிடும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடையின் ஆசியாளரை பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி என்றும் எங்களுக்கு இரக்கம், மீட்பு ஆகியவற்றின் ஊற்றாயிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அற்புத குழந்தை இயேசு நவநாள் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்களது உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. தலை வணங்கி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இறையாசிர் பெற்றவர்களாக சென்று வாருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆயிரம் நாவு வேண்டும் ஆண்டவா உனை புகழ, ஆயிரம் இயேசுவே உன் புகழ் பெரியதே, உன் புகழ் பெரியதே, உன் புகழ் பெரியதே, உன் புகழ் பெரியதே, உன் புகழ் பெரியதே. தாயின் உதரம் தரிக்கும் முன்னே தேவானி என்னை நினைத்தார், தேடி வந்து ஆண்டு கொண்டு தாசன் என்னை அழைத்தார். தாயின் உதரம் தரிக்கும் முன்னே தேவானி என்னை நினைத்தார், தாயின் உதரம் தாசன் என்னை அழைத்தார். என் தேவா என்னை நினைத்தாய், உன் தாசன் என்னை அழைத்தார். ஆயிரம் நாவு வேண்டும்
உமக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.